ஒன்றை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெரம்பலூரில் வந்தோம், நீ கல்லடிச்ச, டேய் உம்மால சிதம்பரத்துக்கு வரேன் பார்த்துருவோண்டா. டேய் திருமாவளவனே நீயா நான் பார்த்துருவோண்டா. சிதம்பரத்தில் நாங்கள் மீட்டிங் போகிறோம்டா. இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன். உன்னால என் மயிரை வந்து கொடுங்க முடியுமாப்பா? திருட்டு பயல வந்து கல் விடுற, கொத்தா கொடி எடுத்து போடுற. தர்மபுரியில் உன் கொடி ஏற்ற முடியலடா. இதோ இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு 50 அடி 60 அடியில் கொடி வைக்கிறான். நீ ஏற்றிட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து ரெவன்யூ கடாசுது, உடைச்சு போடுது. ஏன்னா பிடிக்கிட்டியா? கொத்தா மீசை மட்டும் பெருசாக வச்சிருந்தா கரப்பாம்பூச்சி கொடுத்தானா மீசை இருக்கு. கரப்பாம்பூச்சி கொடுத்தா மீசை இருக்கு. ஒரே ஒரு 20 ரூபா இட்டு போதும் அந்த கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கு. இன்னும் கதை காட்டுறீங்க. சரி சண்டை போடக்கூடாது. ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அவன் கேஸை வாங்கி வேலை இல்லாமல் கிடக்கிறான். திரும்பவும் நாம் இந்த இளைஞர்களை சண்டை போட விடக்கூடாது அப்படின்னு சரி படித்தோம். நாம் பிற சாதிகளோடு ஒற்றுமையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போவோம்னு பார்த்தா கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் மீசை வரும்னா ஒரிஜினல் பறையனுக்கு எவ்வளோ வரும்?